அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் டிஎன்செட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா ரியல் ஆன்சர்ஸ்லேருந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்ப்போம். சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதில் ஹைலி ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ கலெக்ஷன் ஒரு 6 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை கண்டினியூஷன்ஸ் நான் கொடுத்துட்டே இருப்பேன். நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க. சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து எம்சிக்யூ புக்லெட் ஒன்று ரெடி பண்ணிட்டேன். அந்த புக்லெட் வாங்கி படிங்க. ரொம்ப ஒர்த்தான புத்தகம். மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ கம்மிங் சிஎஸ்ஆர் கிளியர் பண்ணணும்னா அந்த புத்தகம் உங்கள் கையில் இருந்தால் அது தரவாக பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. 100% நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன். ஸோ நான் கொடுக்குற அந்த சிஎஸ்ஆர் புத்தகத்தை, எம்சிக்யூ டெஸ்ட் சீரிஸ் புத்தகத்தை தரவாக பார்க்கணும். ஸோ கான்செப்ட் வைஸ் நல்ல தரவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஃபைன். இப்போ இந்த வீடியோவில் ஒரு 6 ப்ராப்ளம். ஸோ அந்த 6 ப்ராப்ளத்தையும் இப்போ நம்ம பார்க்கலாம். என்னோடய கண்டினியூஷன்ஸ் வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே வருவேன். சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுறதே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, நோட் போட்டு எழுதுங்க. யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, சிஎஸ்ஆர், டிஎன்செட் எல்லாத்துக்கும் டெஸ்ட் பேட்ச் இருக்குது, எம்சிக்யூஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கலெக்ஷன் வேணுன்றதை கேட்டு வாங்கிக்கங்க. பிஜிடிஆர்பி பொறுத்தளவுக்கு 15,000 கொஷின் எம்சிக்யூ. ஓகே, 15,000 கொஷின் எம்சிக்யூ ரெடி பண்ணிட்டேன். ஸோ எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள். ஒர்த்தான புத்தகம். இந்த புத்தகத்தை எம்சிக்யூ புக்லெட்ஸ், அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து வெறும் கொஷின்ஸ் அப்புறம் ஆன்சராக இருக்கும். அப்புறம் ஒரு 7,000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து சொல்யூஷனோட போட்டிருப்பேன், வித் சொல்யூஷனாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஃபுல் செட் மெட்டீரியல் வந்துடும். ஃபுல் செட் மெட்டீரியல் கொடுத்துருவேன். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு காம்போ ஆஃபரில் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுவேன், இன்க்ளூடிங் டெஸ்ட் பேட்ச். அதே போல் பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன சாய்ஸ் வேணுன்றதே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இருக்கு இல்லைங்களா, 9384686847. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணிவிடுவேன். 9384686847. ஓகே, ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இஃப் fn be a sequence of function defined on a set E, where E is a subset of R. ஸோ இது E வந்து ஒரு subset of R. And F is a map from E to R. Fn converges to pointwise on E. And each Fn's are continuous இருக்கு அப்படின்னா லிமிட் ஃபங்க்ஷன் பற்றி தான் கேட்குறாங்க. F is continuous, F is discontinuous. Nothing can said about F at x0 in general. F is uniformly continuous. ஸோ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சி தான் கரெக்டு. ஏன் சி கரெக்டு பார்க்கலாம். சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டேன். தேர் கண்டினியூஸாக இருக்கணும். செட் இ வந்து நான் 0,1 எடுத்துக்கிட்டேன். கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்து தான் நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ண கற்றுக்கணும். ஸோ f1 of x equal to x to the power n, x belongs to closed interval 0,1. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு n கேஸுக்குமே மேப் கண்டினியூஸ். ஸோ f1 கண்டினியூஸ், f2 கண்டினியூஸ், f3 கண்டினியூஸ். ஏன் f1 வந்து உங்களுக்கு x, f2 வந்து x ஸ்கொயர், f3 வந்து x கியூப். இப்படியே தான் உங்களுக்கு எல்லாமே கண்டினியூஸ் மேப்பாக இருக்குது. அந்த இன்டர்வல் க்ளோஸ் டு 0,1. ஓகே, ஃபைன். இப்போ இதனுடைய லிமிட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனுடைய லிமிட் ஃபங்க்ஷன். சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் fn of x equal to x to the power n. இது ஒரு சீக்வன்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. லிமிட் ஃபங்க்ஷன் எடுக்க போகிறோம். இப்போ பாருங்களேன், லிமிட் n tends to infinity fn of x equal to, ஓகே, இப்போது x equal to 1 கேஸில் என்னங்க நடக்கும், இந்த ஃபங்க்ஷனில் போடுங்க. x equal to 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறீங்க அப்படின்னா fn of 1 என்ன கிடைக்கும். ஸோ x equal to 1 கேஸுக்கு x equal to 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா லிமிட் ஆஃப் திஸ் பார்த்தீங்கன்னா 1ன்னு வரும். கரெக்டுங்களா, 1 பவர் n வரும். அஸ் லிமிட் n tends to infinity அப்ரோச் பண்ணும்போது ஃபைனல் வேல்யூ வந்து 1 வந்துடும். அப்போ x equal to 1ன்ற கேஸுக்கு இந்த ஃபங்க்ஷனோட லிமிட் வேல்யூ வந்து 1. x lies between 0 to 1 எது வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் x0 belongs to closed 0 open 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லிமிட் n tends to infinity x0 whole power n வந்து converges to 0. அப்போ x belongs to closed 0 open 1க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து உங்களுக்கு 0. x equal to 1 கேஸில் 1. இதுதான் உங்களுடைய f of x. அதுதான் அங்கே கொடுத்துருக்கேன். f of x பாருங்கள், இந்த வேல்யூ வந்து 0 எப்போன்னா x lies between 0 to 1. 1னா x equal to 1ன்ற கேஸில். அப்போது இந்த மேப்பை பொறுத்தளவுக்கு பாயிண்ட் அட் 1ல் நாட் கண்டினியூஸ். புரியுதுங்களா, 1ல் ஜம்ப் வந்துடுச்சு பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த கிராஃப் எப்படி இருக்கும் தெரியுமா, இப்படிதான் இருக்கும். ஸோ 0லேருந்து 1 வரைக்குமே மேப்பிங் வேல்யூ வந்து 0. x equal to 1ன்ற இடத்துல அப்படியே ஒரு ஜம்ப் ஓடுந்து 1 ரீச் பண்ணிட்டோம், அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல ஒரு டிஸ்கன்டினியூட்டி நடந்திருக்கு. ஓகே, அப்போது திஸ் மேப் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் x equal to 1. therefore the லிமிட் ஃபங்க்ஷன் வந்து நாட் கண்டினியூஸ் அட் x equal டிஸ்கன்டினியூட்டி at x equal to 1ன்ற கேஸுக்கு பேசலாம். ரெண்டாவது இன்னொரு விஷயம்,
ஜெனரல் யூனிஃபார்ம்லி கன்டினியூஸா வருமா? கன்டினியூஸா வருமா? ஒரு சில கேஸுக்கு அது வந்து நம்ம என்ன பண்ண முடியாது. டைரக்ட்டாவே உங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகே. இப்போ உங்களுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கங்க. ஓகே. எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க. ஆல்வேஸ் நடக்கணுங்க. முக்கியமா தெரிஞ்சுக்கங்க. ஆல்வேஸ் நடக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கங்க. என்ன ஆகும்? சீக்வென்ஸ் ஆஃப் ஃபங்ஷனா இருக்கணும். கன்வர்ஜஸ் டு பாயிண்ட் வைஸா இருக்கணும். ஈச் எஃப்என்ஸ் ஆர் கன்டினியூஸா இருக்கணும். ஜெனரல் கேஸ் போகிறோம். ஒரு கான்ஸ்டன்ட் மேப் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோ. எஃப்1ம் ஒன்று தான், எஃப்2வும் ஒன்று தான். இப்போ லிமிட் ஆஃப் எஃப்1மே என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு? லிமிட் ஆஃப் எஃப்என் ஆஃப் எக்ஸுமே என்ன வரப்போகுது? ஒன்று தான் வரப்போகுது. இந்த கேஸில் மேப் கண்டினியூஸ் ஆகுது. அப்போ ஒரு கேஸில் கண்டினியூஸு, ஒரு கேஸில் டிஸ்கன்டினியூட்டியாக வருது. அப்போது எந்த கேஸ்லையுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது, டேரெக்டாக இதுதான் ட்ரூன்னு ஆல்வேஸ் நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ நத்திங் கேன் பி செட் அபவுட் எஃப் இஸ் அட் எக்ஸ் நாட்டில் ஜென்ரலாக இது வந்து ஒன்றுமே பேச முடியாது எஃப்ஐ பற்றி. ஓகே, நத்திங் கேன் பி செட் அபவுட் எஃப் அட் எக்ஸ் நாட் இஸ் இன் ஜென்ரல். ஸோ எஃப்ஐ பற்றி உங்களால் எதுவுமே சொல்ல முடியாது அட் எக்ஸ் நாட்டில். சம் கேஸில் உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் வருது, சம் கேஸில் டிஸ்கன்டினியூட்டி வருது. அப்போ ஜென்ரல் கேஸில் நமக்கு பேச முடியாது. சரி, இது எப்போ ஆல்வேஸ் கண்டினியூஸாக இருக்கும்? லிமிட் ஃபங்க்ஷன் எப்போ ஆல்வேஸ் கண்டினியூஸாக இருக்கும்? என்ன கண்டிஷன் நம்ம சேர்க்கணும் அப்படின்றதான் அடுத்த ப்ராப்ளத்தில் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து நத்திங் கேன் பி செட் அபவுட் எஃப் அட் எக்ஸ் நாட் இன் ஜென்ரல். இதுதான் அங்கே கரெக்ட். ஓகே, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். அதாவது சீக்வன்ஸ் ஆஃப் கன்டினியூஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு பாயிண்ட் வைஸ் லிமிட் வந்து நாட் கண்டினியூஸ் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, சம் கேஸில் சீக்வன்ஸ் ஆஃப் கன்டினியூஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம், பாயிண்ட் வைஸ் லிமிட் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஆகும். ஜென்ரல் கேஸ் பொறுத்த அளவுக்கு இது வந்து எஃப் பற்றி ஒன்றுமே சொல்ல முடியாது. ஓகே, ஃபைன். அடுத்து பாருங்க, இது ரொம்ப முக்கியமான தேரம். இது ஏபிள்ஸ் தேரம், உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். let fn be a sequence of function defined on E and summation fn converges to pointwise on S ன்னு சொல்லிட்டாங்க for every x belongs to E ல. and absolute terms of fn of x வந்து converges uniformly இருந்தால் direct result என்னது? sequence of fn converges uniformly. இது எப்போ நடக்கும்? நல்லா கவனிச்சுக்கணும். இந்த ரிசல்ட் எப்போ ட்ரூன்னு பாருங்களேன். இது வந்து தென் கன்க்ளூஷன் எங்கே நடக்குதுன்னு பாருங்க. f1 வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனாக இருக்கணும், சமேஷன் f1 வந்து கன்வர்ஜ் டு பாயிண்ட் வைஸாக இருக்கணும், அண்ட் அப்சல்யூட் டேர்ம் ஆஃப் சமேஷன் f1 யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி ஆன் ஈல இருக்கும். ஓகே, புரியுதுங்களா? அப்சல்யூட் டேர்ம் வந்து உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸாக போனால் மட்டும்தான் அது நடக்கும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், வாய்ஸ் ஸ்டார்ஸ் எம் டெஸ்ட் போட்டிருக்கோம் பாருங்கள். இஃப் சமேஷன் f1 கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி and f1 then summation of f1 converges uniformly on E இருக்கும். அதாவது அப்சல்யூட் டேர்ம் ஆஃப் f1 வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜ் நடந்தால் சீரியஸ் f1 வந்து கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லியாக இருக்குன்றதா இங்கே ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அடுத்து அதே போல் யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் வரதால சீக்வன்ஸ் ஆஃப் கன்டினியூஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா லிமிட் ஃபங்க்ஷனும் உங்களுக்கு நான் வரும், கண்டினியூஸ் ஆகும். ஓகே, அப்போ போத் ஏ அண்ட் பின்றது இங்கே கரெக்ட். அடுத்த ஆப்ஷன் பாருங்க. let fn be a sequence of function defined on closed interval a comma b and f1 converges to f uniformly, each f1s are ரீமான் இன்டெகிரபிளா இருக்கு அப்படின்னா லிமிட் ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு ரீமான் இன்டெகிரபிளா இருக்கும். இது எங்கெல்லாம் நடக்குது பாருங்க, எங்கெல்லாம் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் வருதோ அங்கெல்லாம் அது நடக்குது. பாயிண்ட் வைஸ்ல நடக்கல, ஜென்ரலா சொல்ல முடியல, பட் யூனிஃபார்ம்ல சொல்ல முடியுது. புரியுதுங்களா? f1 be a sequence of function defined on closed interval a comma b, f1 converges to f uniformly on closed interval a comma b இருந்து each f1s are ரீமான் இன்டெகிரபிளா இருந்தா லிமிட் ஃபங்க்ஷன் ரீமான் இன்டெகிரபிளா இருக்கும் அப்படின்றது அங்க கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, f1 be a sequence of function defined on E, f1 converges to f uniformly, each f1s are bounded இருந்தா லிமிட் ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு பவுண்டடா இருக்கும். ஓகே, இதுவும் பாருங்க, இந்த யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் நடந்ததால அது ட்ரூ ஆகுது, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே போல each f1s are கண்டினியூஸா இருந்து f1 converges to f யூனிஃபார்ம்லியா இருந்தா லிமிட் ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு கண்டினியூஸா இருக்கும். புரியுதுங்களா? ரீமான் இன்டெகிரபிளுக்கு அதுதான். ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் எடுக்கிற f1 converges to f யூனிஃபார்ம்லியா இருக்கு, each f1s are ரீமான் இன்டெகிரபிளா இருக்கு அப்படின்னா லிமிட் ஃபங்க்ஷனும் ரீமான் இன்டெகிரபிளா இருக்கும். f1 converges to f uniformly, f1s are integrable அப்படி இருந்தா then f is also integrable. Okay, next consider the sequence of function f1 of x equal to sin nx by n defined on R, which of the following is true ன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதனுடைய சுப்ரீமம் எடுங்க, இதனுடைய சுப்ரீமம் அப்சல்யூட் டேர்ம் போடுங்க, இதனுடைய மேக்ஸிமம் 1, ஸோ 1/n வரும், இது டென்ஸ் டு 0. அப்போ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனுடைய சுப்ரீமம் அப்ரோச்சஸ் டு 0வா இருக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ் ஆர் டைரக்டாகவே பேசலாம். ஏன்னா எந்த எக்ஸுக்குமே நம்ம ரிலாக்ஸேஷன் கொடுக்கல. ஸோ என்டையர் ஆருக்கு மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/n, அது டென்ஸ் டு 0. அப்போ f1 converges to 0 யூனிஃபார்ம்லின்றது கரெக்ட் ஆகிடும். அடுத்து பாருங்க, f1 be a sequence of continuous function and converges uniformly to f இருக்கு அப்படின்னா லிமிட் ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்கும். லிமிட் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் இருந்தால் அதுவே ரீமான் இன்டெகிரபிளாக இருக்கும். ஏன்னா சீக்வன்ஸ் ஆஃப் கன்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன காம்பாக்ட் இன்டர்வல் ரீமான் இன்டெகிரபிள், இது ரெண்டுமே வந்துடும். ஓகே, ஏ அண்ட் பி இதில் கரெக்ட், இதில் ஒரு கண்டிஷன் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டேன். இதில் பாருங்களேன், கண்டினியூஸ் ஃபங்க்ஷனான காம்பாக்ட் செட் வந்து ரீமான் இன்டெகிரபிள்,
ஏன்னா பவுண்டட் ஆகிடும். ஸோ ஈச் எஃப்என்ஸ் ஆர் கண்டினியூஸ் அண்ட் ரீமான் இன்டகிரபிள். லிமிட் ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் அண்ட் ரீமான் இன்டகிரபிளாக வந்துடுது. ஓகே, இது 2 ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்றா வச்சுக்கோங்க. fn's are converges to f uniformly, each fn's are continuous, limit function is also continuous, fn's are continuous and ரீமான் இன்டகிரபிள். ஏன்னா க்ளோஸ் இன்டர்வல் a, bன்றதால அப்போ லிமிட் ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு ரீமான் இன்டகிரபிளாக இருக்கும். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து எவ்வளோ டேட்டாஸ் உங்களுக்கு கொடுத்தது பாருங்களேன். கரெக்டாக நோட் பண்ணி எழுதுங்க. இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 2 கொஷின் கண்டிப்பாக சிஎஸ்ஆரில் கேட்டுரும். 2 கொஷின் கண்டிப்பாக வரும். ஸோ நோட் பண்ணி படிங்க. சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் எம்சிக்யூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே அந்த புக்லெட்ஸ் வந்து வாங்கி படிங்க. ரொம்ப ஒர்த்தான புத்தகம், மிஸ் பண்ணிடாது. ஓகே, அதே போல் டெஸ்ட் பேட்ச் யூஜிடிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறேன். எம்சிக்யூ புக்லெட்டும் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வாங்கி படிங்க. ஒரு பெஸ்ட்டு மெட்டீரியல் நீங்கள் கண்டிப்பாக ரிசீவ் பண்ணுவீங்க, நான் உறுதியாக சொல்லுவேன். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.